ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இது வரைக்கும் இந்த ட்ராமாவில் நம்ம என்ன பார்த்துருந்தோம் அப்படின்னா, மின்னு, ஹேனு, ஜோ, கிம் 4 பேருமே இந்த ஊர்க்காரங்களாகவே மாறி நல்ல விவசாயம் செய்ய ஆரம்பிச்சிருப்பானுங்க. அதுக்கப்புறம் இந்த 3 பேர் யூன்ஹி, மின்னு, ஜோ 3 பேரும் வந்து அவங்கவுங்களுக்குள்ள கவலையை நினச்சிட்டே ஸ்டார்ஸை பார்த்துட்டே குடிச்சிட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் என்ன நடக்குதுங்கிறத வாங்க நம்ம இப்போ பார்ப்போம். அடுத்த நாள் காலையில் டியூக் அங்கிள் இருக்கார்ல, அவரோட பூந்தோட்டம் இருக்குல்ல, அதை வந்து யாரோ திருடிட்டு அங்கே உள்ள பொருட்கள் எல்லாத்தையுமே உடச்சி போட்டு போயிருக்காங்க. அதை பார்த்து அவர் ரொம்பவே வெக்ஸ் ஆகிடுறாரு. யூன்ஹி தான் கேட்டுட்டு இருக்கா, இவ்வளோ நாள் இந்த மாதிரி நடந்ததே இல்லையே, ஏன் இப்படி நடக்குன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கா. இந்த 4 பேர் வந்து டியூக் அங்கிள் கூட தானே வேலை செஞ்சுட்டு இருக்கானுங்க. அவருக்கு வந்து ஆறுதல் சொல்லிட்டு இருக்காங்க. சரி நீங்கள் வருத்தப்படாதீங்க அப்படின்னு சொல்லும்போது அவர் பாவம், நான் இந்த எல்லாத்தையுமே வந்து என்னோட பிள்ளைகளாக தான் பார்த்தேன். ரொம்பவே வந்து நான் கஷ்டப்பட்டு தான் வளர்த்தேன். எப்போதுமே காலையில் குட் மார்னிங் சொல்லுவேன், நைட் ஆனால் குட் நைட் சொல்லுவேன். அதுகளுக்கு என்னென்ன தேவையோ பார்த்து செஞ்சேன். ஆனால் இப்போ எல்லாத்தையும் யாரோ தூக்கிட்டு போயிட்டாலே அப்படின்னு சொல்லி வருத்தப்பட்டு இருக்காரு. இந்த மாதிரி விஷயம் இனிமேல் நடக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி யூன்ஹி வந்து ஒரு பிளான் போடுறா. நம்ம வந்து நைட்டு வந்து பெட்ரோல் போகணும், அப்போ தான் வந்து திருடுறவங்க வந்து மாட்டுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது யூன்ஹியோட அங்கிள் சொல்கிறாரு, ஆமாம்மா பாரு திருடனுங்க ஸ்வீட் பொட்டேட்டோவை கூட விட்டு வைக்க மாட்டேங்க, அதையுமே திருடிட்டு போகிறானுங்களே, ஆனால் அதை திருடுறவங்க கப்புலாக தான் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. உடனே ஹேண்ட் வந்து, எப்படி அங்கிள் நீங்கள் வந்து திருடினது கப்புல் அப்படின்னு சொல்கிறீங்க அப்படின்ன உடனே, எப்பா ஒரு ஷூ பெரிய சைஸாகவும் இன்னொரு ஷூ சின்ன சைஸாகவும் இருக்குப்பா, 2 காலு, அதை வச்சு தான் இது வந்து கப்புல் நான் கண்டுபிடிச்சேன் அப்படின்னு சொல்கிறாரு. வேற யாரும் இல்லை, ஹேனி லீயும் தான் அவர் சொல்லிட்டு இருக்காரு. ஸ்வீட் பொட்டேட்டோவை இவங்க தானே திருடிட்டு இருக்காங்க. உடனடியாக ஹேன், ஐயோ இது தெரியாமல் இவ வேறு திருட போயிடுவாளே, எப்படியாவது லீயை காப்பாற்றணுமே அப்படின்னு சொல்லி நைஸாக நவுண்டு ஓடிடுறான். ஆனால் ஓடுறதுக்கு முன்னாடி கிம்மு நீ எங்கடா போகிற அப்படின்னு, இல்லை கொஞ்சம் வேலை இருக்குப்பா போயிட்டு வர அப்படின்னு சொல்லி நைஸாக கலண்டு ஓடி வந்துடுறான். லீ தங்கி இருக்கிற இடத்துக்கு தான் வர்றான். ஆனால் பாவம் லீ அதுக்கு முன்னாடியே கிளம்பி தோண்ட போயிருப்பா போல. அவளை வீட்டில் காண உடனே சாமோட தாத்தா தான் இருக்காரு. என்னாச்சு தாத்தா அவளை எங்க அப்படின்னா, அந்த பொண்ணு எப்பவுமே போயிட்டு அப்படின்னு சொல்கிறாரு. உடனே தாத்தா வந்து உனக்கு சாப்பிட வந்து பீனட்ஸ் வேணுமா அப்படின்னு சொல்லி கேட்டோன்னு இவனும் அப்படின்னு சொல்லி ஆர்வகலராக வாங்கி தின்னுறான். செம்ம டேஸ்ட்டாக இருக்குது தாத்தா, இது எங்கேருந்து, இதுவும் உங்கள் தோட்டத்துலையா அப்படின்னு சொல்லி கேட்குறான். நீ வேற மடையா, நான் எத்தனை தடவை சொல்கிறது, நேற்றுக்கு இதனடா பாதாம் கொடுத்தேன், அதே மாதிரி இதுவும் தாண்டா, எனக்கு வயசாயிட்டுல இந்த தாத்தாவால் சமைக்க முடியாதுல்ல, அதனால வந்து தாத்தா சாக்லேட் எல்லாம் சூப்பிட்டு இந்த மாதிரி பாதாம் பீனட்ஸ் எல்லாத்தையும் வந்து வைப்பேன், யாராவது இதை மாதிரி சாப்பிடுவாங்களாப்பா, எதுக்கு வேஸ்ட் ஆக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. அட கிளவா, இப்படியா நீ செய்வ, எல்லாம் எனக்குன்னே இப்படி வாய்க்குது பாரு, தாத்தா காய வச்ச பாதாம் பீனட்ஸ் எல்லாத்தையும் தூக்கி வீசுறேன், இது இருந்தா தானே நீ யாருக்கும் கொடுப்ப, யாருக்கும் கொடுக்க கூடாது பத்துக்கோ அப்படின்னு சொல்லி கோவத்துல ஓடிடுறான். இவனுங்க எல்லாம் நைட்டு வந்து பெட்ரோல் வந்திருப்பாங்க, எப்படியாவது திருடனை கண்டுபிடிச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ வந்து ஹேனை தவிர இந்த 3 பேர் இருக்கானுங்க. அப்போ வந்து டியூக் அங்கிளோட சிஸ்டர் இருக்குல்ல அந்த பொண்ணும், ஆப்பிள் அங்கிளோட பொண்ணு பிங்கி இருக்கால அவளும் வந்து ஜோவை வந்து நடுவில் வச்சுட்டு இந்த சைடு இருக்காளுங்க. அதை பார்த்த உடனே மின்னு கிம்மு, ஆமாம் நாங்கள் வர்றோம், சரி நீங்களாம் எதுக்குமா வர்றீங்க அப்படின்ன உடனே, நாங்களும் இந்த ஊர்க்காரங்க தான், இந்த ஊரில் உள்ள என்னது நடந்தாலும் நாங்களும் கலந்துக்குருவோம், அதனால் எல்லா ரெஸ்பான்சிபிலிட்டியும் நாங்களும் எடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஜோவோட ஒரு கையை அவளும் இன்னொரு கையை இவளும் பிடிச்சிட்டு வந்துட்டே இருக்காளுங்க. ஜோ வந்து எதனாலமா பிடிச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, எங்களுக்கு பயமாக இருக்கு, அதான் உனி பிடிச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு வராளுங்க. இவளுக்கு தொல்லை வேற தாங்க முடியலப்பா. வேற ஒன்றும் இல்லை, 2 பேரும் ஜோக்கு தான் ருட்டை ஓடுறாளுகப்பா. அதை பார்த்த கிம்மு மின்ன பார்த்துட்டு, நீ கவலைப்படாத, உன்னை பிடிக்க யாரும் இல்லை, நீ கவலையே படக்கூடாது, நான் தான் இருக்கேன்ல, நான் உன்னை பிடிச்சிட்டு வரப்போ எனக்கு பயமாக இருக்கு அப்படின்னு சொல்லி அவளுக்கு சொன்னதையே சொல்லிட்டு வரான். உன்னை மின்னு சொல்கிறான், உனக்கு வாழணும்னு ஆசை இருக்கா இல்லையா அப்படின்னோடனே, எனக்கு வாழணும்னு ஆசை இருக்குது அப்படின்ன உடனே, நீ வாழணும் அப்படின்னு நினச்சேன்னா என் கையை விட்டுட்டு போயிரு அப்படின்னோடனே, ஆமாப்பா எனக்கு வாழணும்னு ஆசை இருக்குது அப்படின்னு சொல்லி கையை விட்டு ஓடிடுறான். ஆனால் இந்த 2 பொண்ணுங்களும் ஜோவை ஒட்டினது தான், பிரிக்கவே முடியாத, ஏன்னா அந்தளவு ஸ்ட்ராங்காக ஒட்டியிருக்காளுகப்பா. இந்த சைடு வந்து யூன்ஹியோட அங்கிளும் சாமும் தான் வந்துட்டு இருக்கும்போது சாமை பார்த்து அங்கிள் சொல்கிறாரு, நீ வந்து ஒரு பெரிய கட்டையாக பார்த்து எடுத்துட்டு வா, அதை பார்த்தாலே வந்து திருடன்கள்லாம் வந்து பிசு போகணும், அந்த அளவு நீ வந்து எடுத்துட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. பாவம் இவரும் சாமும் வந்து பிஸ்லியே தான் இருப்பாங்க போல. சாமும் வந்து கம்பு ரெடி பண்ணுறதுக்காண்டி போகும்போது அங்கே வந்து அவங்களோட லவ்வர் மியாங்க இருக்கால, எக்ஸ் லவ்வர், அவளை பார்த்தவொன்னே அவன் உங்கள்கிட்ட ஒன்று சொல்லணும் அப்படின்னா, சரி என்னது சொல்லித்தல அப்படின்னு சொல்லி இவரும் கேட்பாரு. என்னைய மன்னிச்சிருங்க, நான் உன்னைய ஏமாத்திட்டேன், அதனால தான் வந்து என்னோட புருஷனும் என்னைய ஏமாத்திட்டு பல பேரோட போயிட்டாரு, அதுக்கப்புறம் என்னோட அப்பாவுக்கும் உடம்பு சரியில்லாமல் ஆயிட்டு, என்னோட பிஸ்னஸும் லாஸ் ஆயிட்டு, இது எல்லாத்துக்குமே காரணம் நான் உங்களுக்கு பண்ண துரோகத்தினால தான் இது எல்லாமே நடந்துச்சு,
என்னைய மன்னிச்சிடுங்க அப்படின்னு சொல்லி கதறி கதறி அழுத உடனே சாம் வந்து சரி சரி விடு விடு அப்படின்னு சொல்லி ஹக் பண்ணி ஆறுதல் படுத்திட்டு இருப்பாரு. பார்த்து சாமோட அம்மா அந்த அங்கிளோட பேசிட்டே வந்துட்டு இருக்கு. அதை பார்த்த உடனே சாமும் இந்த பொண்ணு பயந்துடுறாளுங்க. ஏன்னா சாமோட அம்மா 2 பேரையும் சேர்ந்து பார்க்க கூடாதுன்னு சொல்லியிருக்கல, பார்த்தோன்னா அவ்வளோதான் அடிச்சே கொண்டுரும் சாம. அதனால இவங்க 2 பேரும் போய் ஒளியிறானுங்க. ஆனால் அந்த அம்மா வந்து அந்த அங்கிள்கிட்ட சொல்லிடுது, நான் இந்த மாதிரி கேஸை அமர்த்தினா இல்லையான்னு தெரியல, நான் வீட்டுக்கு போய் பார்த்துட்டு வரேன் அப்படின்னு சொன்னோன்னா அந்த அங்கிளும் சரின்னு சொல்லிடுறாரு. சாமோட அம்மாட்ட இருந்து தப்பிச்சாச்சு. ஆனால் இந்த அங்கிள் பிஸ்ல இருந்து தப்பிக்க முடியுமா? வழக்கம் போல அவர் இவளுக்கு மேலேயே தான் வந்து பிஸ் அடிச்சு விடுறாரு. இதுக ரெண்டும் வழக்கம் போல அந்த இலையை தான் கொடையா வச்சிட்டு இருக்குங்க. ஆனா அவர் நிறுத்துற மாரி தெரியல. பாவம் இந்த பொண்ணு நாத்தம் தாங்கல அப்படின்னு சொல்லி கத்த போறா. உடனே சாமு தான் வாயை பூத்தி, தயவு செய்து கத்திராத, என்னை எங்கள் அம்மா கொன்றுவா, அடி வாங்காமல் என்னை விட மாட்டேன் போல இருக்கேன், தயவு செய்து என்னை அடி வாங்குறது காப்பாற்று அப்படின்னு சொன்னோன்னே தான் அமைதியாக இருக்கா பாவம். இந்த சைடு வழக்கம் போல் லீ வந்து தோண்டிகிட்டு இருக்கா. உடனே வந்து அதை கண்டுபிடிச்சி இவன் வந்துடுறான். ஹேன் வந்து சொல்கிறான், நேற்றுக்கு தான் உனக்கு நிறைய நான் வந்து ஸ்வீட் பொட்டேட்டோ எடுத்து கொடுத்தனே, அப்படியே உனக்கு அதுவும் பத்தலையா, திரும்பி இன்னைக்கும் வந்திருக்க அப்படின்னு சொல்லி கேட்கான். அது வந்து அப்படின்னு சொல்லி அவ இழுத்துட்டு இருக்கும் போதே வந்து எல்லாரும் வந்துடுறாங்க. உடனடியாக இவங்க 2 பேருமே படுத்துடுறானுங்க. இருட்டு தானே, நம்ம வந்து கவுந்து கிடந்தா யாருக்கும் தெரியாது அப்படின்னு சொல்லி 2 பேரும் கவுந்து கிடக்கானுங்க. ஆனால் வந்தவங்களும் வந்து யாருமே இல்லை அப்படின்னு சொல்லி டியூக்கோட அம்மா, என்னோட ஆப்பிள் ட்ரீ அங்கிள் இருக்காருல அவரு, இந்த 3 பேரும் யாருமே இல்லை அப்படின்னு சொல்லி திரும்பி போகிறாங்க. ஆனால் வந்து ஹேனோட செல்ஃபோன் அடிக்கி உடனடியாக வந்து லீ பொண்ணை காப்பாற்றுறதுக்காண்டி ஹேன் வந்து வந்துடுவான். நான் தான் இங்கே தெரியாமல் வந்து ஸ்வீட் பொட்டேட்டோவை அப்படின்னு சொன்ன உடனே கண்டுபிடிச்சிடுறானுங்க. இப்போ நீ தான் அந்த ஸ்வீட் பொட்டேட்டோ திருடனா அப்படின்னு சொன்ன உடனே, இல்லை எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதனால தான் அப்படின்னு சொல்லி அதை எடுத்து தின்னுட்டு இருக்கான். ஓ நீ தான் அந்த ஸ்வீட் பொட்டேட்டோ திருடன், சரி சரியா அப்படின்னு சொல்லி எல்லாரும் இவனை லபக்குன்னு பிடிச்சி இழுத்துட்டு போயிடுறானுங்க. இந்த சைடு யூனோட பையன் வந்து டிவியில் ஒரு ஆளை பார்த்துட்டு ரொம்பவே அழகாக இருக்கான் அப்படின்னு சொன்ன உடனே, யாருடா இது அழகாக இருக்கிறது அப்படின்னு சொல்லி யூன்ஹி பார்க்க, வேற யாரும் இல்லை, யூன்ஹி வந்து லேப்டாப்பில் ஒரு ஆளை பார்த்தாம்ல அவனே தான். அவனை பார்த்த உடனே யூன்ஹிக்கு எங்கேருந்து தான் கோவம் வருதுன்னு தெரியல பாவம். அவளோட பையனை பிடிச்சி கேவலமாக கிழிச்சு விட்டுருவா. இவ்வளோ நைட் ஆகிட்டு நீ ஹோம்ஒர்க்லாம் செஞ்சியா இல்லையா, உனக்கு தூக்கம்லாம் வரல, நாளைக்கு காலைல சீக்கிரம் எந்திக்க வேணுமா, ஓடி போய் படு அப்படின்னு சொல்லிடுறா. உடனே வந்து யூன்ஹியோட தம்பி தான், நீ எதனால இப்படி கோவப்படுற, எனக்கு தெரியும் அந்த ஆளு தானே அவன் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கான். நீ யார்ட்டும் இதை பற்றி சொல்லாத, அமைதியாயிரு அப்படின்னு சொல்லி அவனையும் திட்டி விட்டுருவா. அதுக்கப்புறம் யூன்ஹி வந்து பெட்ரோல் போகணும்ல அப்படின்னு சொல்லி வந்துட்டு இருக்கும்போது அவளால் நடக்க முடியாதுல்ல, அதனால அவள் பைக்கை தான் எடுத்துகிட்டு இருப்பா. அதையும் எடுக்க முடியாமல் தான் எடுத்துகிட்டு இருப்பா. அதை பார்த்தோன்னா மின்னுக்கு பாவமாயிரும். அதனால் யூன்ஹிக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காண்டி வந்துடுறான். ஆனால் பாருடா இவளுக்கு ஒரு வண்டியை மட்டும் எடுக்க முடியாது, ஆனால் வாயிலேயே வந்து வண்டி ஓட்டிடுவா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். யூன்ஹி வேண்டாம் நானே ஓட்டிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. ஆனால் மின்னு தான் சொல்கிறான், நானே ஓட்டுறேன், நீ பின்னாடி வந்து உட்காந்தா போதும் அப்படின்னு சொல்கிறான். உடனே யூன்ஹி உட்காந்தவொடனே மின்னு வந்து சரி நீ நல்லா பிடிச்சிக்கோ, நான் ரொம்பவே ஃபாஸ்ட்டாக போவேன்ப்பா, அடுத்து நீ கீழே விழுந்துட்டு ஏதாவது அடிபட்டுன்னு என்னையெல்லாம் ஒன்றும் சொல்லக்கூடாது, அதுக்கும் எனக்கும் சம்மந்தம் இல்லைப்பா அப்படின்னு சொல்லிடுறான். யூன்ஹியை பார்க்கும்போது யூன்ஹி ரொம்பவே சோகமாக இருப்பாள். உடனே வந்து மின்னு வந்து அவளை சமாதானப்படுத்துறதுக்காண்டி இவங்க 2 பேரும் படித்த ஸ்கூலுக்கு கூட்டு வந்து உட்கார வச்சு பேசிகிட்டு இருக்கான். நீ எதனாலுமா சோகமாக இருக்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இவன் வந்து வாயை மூடிட்டு உம்முன்னே இருப்பா. உடனே வந்து மின்னு தான் இவளை எப்படியாவது சிரிக்க வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சும்மா கேட்டுட்டு இருப்பான். ஆமாம் நீ ஏன்ப்பா மேரேஜ் பண்ணாமல் இருக்க அப்படின்னு சொல்லி கேட்ட உடனே, இதுக்கு மேலே என்னப்பா மேரேஜ் அப்படின்ன உடனே, நீ வேற இதுக்கு மேலே என்ன மேரேஜ், நீ வந்து இந்த கிராமத்தோட தலைவி, அதுக்கப்புறம் எவ்வளோ அறிவாளி, இன்னும் நீ எங்காதானப்பா இருக்க அப்படின்னு சொல்லிட்டு, ஆனால் என்ன ஒரே ஒரு குறை, அழகு மட்டும் இல்லை, ஆயா மாதிரி இருக்க அப்படின்னு சொன்ன உடனே, என்னது நான் ஆயாவா அப்படின்னு சொல்லி யூன்ஹி வந்து சண்டைக்கு வந்த உடனே, இதுதான் நீப்பா, எப்போதும் இப்படி தான்ப்பா நீ பேசிட்டே இருக்கணும் அப்படின்னு சொன்னோன்னே யூன்ஹி கன்வின்ஸ் ஆகி சிரிச்சிடுறா. அதுக்கப்புறம் நம்ம 2 பேர் பேர் இந்த மரத்துலலாம் நான் எழுதி வச்சேனே பார்த்துருக்கியா அப்படின்னு சொல்லி நான் உனக்கு காடுறேன்னு சொல்லி மரத்து மேலாம் ஏறுவான். இப்போ வயசாகிக்கல, அவனால எப்படி ஏற முடியும், கொஞ்சம் தூரம் மரத்தில் ஏறுறான், அப்படி விழுந்துடுறான். விழுந்ததில் முதுகெல்லாம் உடஞ்சிருது. யூன்ஹி தான், ஏன்பா உனக்கு இந்த வயசில் இது தேவையா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. எனக்கு என்னன்னா இன்னும் சின்ன பையனாக தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான் பாவம். சரி வா உன்னோட சேட்டை இதோட நிறுத்திக்கோ அப்படின்னு சொல்லி கைத்தாங்கள பிடிச்சி கூட்டு போறா. அதுக்கப்புறம் பைக்கில் ஏறி உட்காந்தவொன்னே அவள் பிடிக்காம இருந்தவனே, ஏம்மா ஏன் நீ பிடிக்க மாட்டேங்க, அப்படி நீ விழ போறியா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு ஒழுங்கா பிடிச்சிக்கோ அப்படின்னு சொல்லி ஹக் பண்ண மாரி பிடிச்சி வச்சிருக்கா. உடனே யூன்ஹிக்கு ரொம்பவே ஷையாக ஃபீலிங் வந்துடும். ஆல்ரெடி அவளுக்கு வேறு முன்ன வேறு பிடிச்சிருக்குல்ல, அதனால தான். அதுக்கப்புறம் இவங்க 2 பேரும் எப்படியோ போய் திருடனையும் பார்த்துடுறானுங்க. உடனே திருடனில் பார்த்த உடனே யூன்ஹி தான், பாருடா மின்னு ஓடு போய் அவனுங்களை எப்படியாவது தடு, நம்ம எல்லாம் பிடிச்சிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. என்னது நானா அப்படின்னு சொல்லி இவன் பயந்து நடுனாலும் சரி வேற வழி இல்லாமல் அவனுக்கு கூட போய் சண்டை போட போகிறான்.
இன்னுக்கு பாவம் ஒழுங்கா சண்டை போட கூட தெரியல இருந்தாலும் ஒரு ஆளை பிடிச்சி வச்சு அடிக்கான். 2 பேரும் உருண்டிட்டு வேற இருக்கானுங்க. அதுக்கப்புறம் அந்த ஒரு ஆளோட முகமுடியெல்லாம் அவன் எடுக்கவே போயிடுறான். ஆனால் எடுக்க முடியல, கண்ணை மட்டும் நல்லா பார்த்துடுறான். எவ்வளோ அழகான கண்ணு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது பின்னாடியே இன்னொருத்தன் மண்வெட்டியை வச்சு அடிச்சிடுறான். அதுக்கப்புறம் வேற என்ன, மின்னு அதோட மயங்கிட்டான். அடுத்த நாள் காலைல ஹாஸ்பிட்டலில் தான் முழிக்கான். மின்னு முழிச்ச உடனே தான் யூனிக்கு உயிரே வருது. நல்ல வேளை நீ ஒரு வேளை செத்து போயிட்டியோ அப்படின்னு நினச்சி நான் ரொம்பவே வருத்தப்பட்டுட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லி எல்லாரும் முன்னாடி கத்தி ஒப்பாரி வச்சு அழுதுட்டு இருக்கா. ஹாஸ்பிட்டலில் உள்ள எல்லாரும் இவங்கள தான் பார்த்த உடனே மின்னுக்கு ஒரு மாதிரி இருக்கும். ஏம்மா அழுகுறதை நிறுத்தி, அது வேற என் கழுத்து வேற நெரிச்சிட்டு இருக்க நீ அப்படின்ன உடனே இவளும் சரின்னு சொல்லி சமாதானமாயிடுறா. ஹாஸ்பிட்டலை விட்டு வெளில வந்த உடனே யூன்ஹி செஞ்சதை நினச்சி பார்த்து சிரிச்சிட்டு இருக்கான். சரி, எதனாலமா நீ இந்த மாதிரி கதறி கதறி அழுத அப்படின்னு சொல்லி கேட்கான். யூன்ஹி ஒன்றும் சொல்லாம, நீ சும்மா இருப்பியா இல்லையா அப்படின்னு சொல்லி வயிற்றுல தெரியாம சும்மா குத்துறா. ஐயோ வயிறு வலிக்கு அப்படின்னு. என்னாச்சு, உண்மையிலேயே உனக்கு வயிறு வலிக்கா அப்படின்னு சொல்லி கேட்கா. நான் சும்மா சொன்னேன், வயிறுலாம் வலிக்கல, எனக்கு ரொம்பவே பசிக்கி அப்படின்னு சொன்ன உடனே சரி வா நான் உனக்கு சாப்பாடு வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு போயிட்டு உனக்கு என்ன பிடிக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டோன்னே எனக்கு ஸ்பெகத்தி தான் வேணும் அப்படின்னு சொல்லுவான். பார்த்தா அந்த ஹோட்டலில் ஸ்பெகத்தி இல்லை. கிடைச்சது லாபம் அப்படின்னு சொல்லி தின்னுட்டு இருப்பான். அதுக்கப்புறம் யூன்ஹி இவன்கிட்ட கேட்பா, நான் இந்த மாதிரி ஹாஸ்பிட்டலில் வச்சு கதறி கதறி அழுதது யார்டின்னு சொல்ல மாட்டேதானே அப்படின்ன உடனே அதெல்லாம் நீ நடந்துக்கிறத பொறுத்துமா சொல்லணுமா வேண்டாமா அப்படின்னு சொல்லி யோசிக்க வேண்டியது இருக்கு அப்படின்ன உடனே இருந்து இவனுக்காண்டியே அழுது தொலைஞ்சோம், குரங்கு கையில இல்லாம மாட்டிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. இந்த சைடு ஹேனோட நிலைமை ரொம்ப மோசமா இருக்கு. கொலை குற்றவாளியை நடத்துற மாரி அவனை நடத்திட்டு இருக்காங்க. முட்டிலாம் போட்டு வச்சு கேள்வி கேட்டுட்டு இருக்கான். நீ எதுனால திருடுன, என்னதெல்லாம் நீ திருடி இருக்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க. எனக்கு ஸ்வீட் பொட்டேட்டோ ரொம்ப பிடிக்கும், அதனால அது மட்டும்தான் கொஞ்சோண்டு தான் நான் திருடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அப்பன் பார்த்து மின்னு வந்துடுறான். உடனே டியூக் அங்கிள், எப்பா சாரிப்பா, இங்க எனக்கு ரொம்ப பிரச்சனையா இருந்தாலும் உன்னை ஹாஸ்பிட்டல பார்க்க முடியல. சரி நீ திருடனை பார்த்தியா, அவன் எப்படி இருந்தான் அப்படின்னு சொன்ன உடனே நான் திருட மூஞ்செல்லாம் பார்க்கல, அவன் கண்ணை மட்டும் தான்ப்பா பார்த்தேன். கண்ணு ரொம்பவே அழகா இருந்துச்சு. பொண்ணுங்க கண்ணெல்லாம் என்ன, அவன்கிட்ட பிச்சை எடுக்கணும், அவ்வளோ அழகு அப்படின்னு சொல்லி டியூக்கோட கண்ணை பார்த்து சொல்லிட்டு இருப்பான். இப்போ எப்படிதான் அந்த திருடங்களை நம்ம கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னு சொன்ன உடனே யாராவது ஆர்டிஸ்ட் இருந்தா இந்த மாதிரி சொல்லுவாங்க தெரியுமா, போலீஸ் ஸ்டேஷன்ல குற்றவாளிகளை ஸ்கெட்ச் பண்ணுவாங்கல்ல, அதே மாதிரி ஸ்கெட்ச் ஆர்டிஸ்ட் யாராவது இருக்காங்களா அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது வேற யாரு இருக்கா, தூக்குங்கடா அந்த தங்கத்தை அப்படின்னு சொல்லி லீவ் பொண்ணை கொண்டு உட்கார வச்சிருக்காங்க. அவன் சொல்ற பெயிண்டிங்னாலே எனக்கே என்னன்னு தெரியல, என்னை வேற ஸ்கெட்ச் ஆர்டிஸ்ட் லெவலுக்கு எதிர்பார்க்குறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அவ வேற வரைஞ்சிட்டு இருப்பா. மின்னு எக்ஸ்பிளைன் பண்ண இவ வரைய ஸ்கெட்சு சூப்பராக வந்திருக்குப்பா, ஆனா எல்லாரும் கண்டுபிடிச்சிருவாங்க, எப்பா இது கார்ட்டூன் கேரக்டர் தானே அப்படின்னு சொல்லிடுறானுங்க. சரி இதே மாதிரி தான் அவன் இருந்தானா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இல்லை கண்ணு அழகா இருந்துச்சு, ஆனால் இதே மாதிரி இல்லை, இதே மாதிரியும் இருக்கலாம் அப்படின்னு சொல்லி மின்னு வேற குழப்பி விடுறான். அந்த பொண்ணு வேற கார்ட்டூன் கேரக்டரை வரைஞ்சி வச்சிருக்கு, இவன் வேற குழப்புறான். பாவம் ஊர் மக்கள் தான். டியூக்கு இவனுங்கள்ட்டெல்லாம் ஒன்றுமே நம்ம வாங்க முடியாதுப்பா அப்படின்னு சொல்லி போயிடுறாரு கோவிச்சுக்கிட்டு. சரிடா நம்ம கேபேஜ் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்ப்போம் வாங்கடா அப்படின்னு சொன்ன ஹேன் ஆர்வமாக முட்டி போட்டிருக்காமல எஞ்சி ஓட பார்க்கான். அங்கிள் விடுவாரா, எங்கப்பா போறேன், என்னோட ஸ்வீட் பொட்டேட்டோக்குள்ள எவன் வேலை செய்ய போறான், இன்னைக்கு ஃபுல்லா நீ என்னோட அடிமை, நான் என்ன சொல்றேன் அது மட்டும் தான் செய்யணும், என்ன ஸ்வீட் பொட்டேட்டோப்பா ஸ்வீட் பொட்டேட்டோ அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. ஹேனுக்கு பாவம் வேற வழியே கிடையாது. லீ ஹேனுக்கு பாவமா பார்த்துட்டு இருக்கா. ஏன்னா எல்லாத்துக்குமே காரணம் அவ தானே, அவளால தானே அவனை மாட்டியிருக்கான், அதனாலதான் ஒரு குற்ற உணர்ச்சியில தான் இருக்கா. இந்த சைடு ஆப்பிள் மரத்துல 2 பொண்ணுங்க ஆப்பிளை பறிச்சு சாப்பிட்டுட்டு இருப்பாளுங்க. அதை பார்த்தா டியூக் அங்கிள், நீங்க 2 திருடிக தானே, நீங்க 2 பேரும் தானே நேற்றுக்கு திருடுனீங்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காரு. நாங்க 1 2 தானே எடுக்கோம், வழி போகையில சாப்பிட்றதுக்காண்டி தான் எடுத்தோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காளுங்க. இந்த மாதிரி 1 2 எல்லாரும் எடுத்தா நாங்க விவசாயிகளை என்னதான் செய்வோம், ஆல்ரெடி திருடு வேற நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி அவர் ரொம்பவே கஷ்டப்பட்டு சொல்லிட்டு இருக்காரு. சாமோ தான் நிலைமையை புரியுற மாதிரி சொல்றாரு. ஆமா இங்க திருடங்கள்லாம் சுத்துறாங்க, நாங்க விவசாயிகள் என்னதான் செய்வோம், இந்த மாதிரி நீங்க போறவங்க வர்றவங்க எல்லாம் எடுத்துட்டு போயிட்டா அவ்வளவுதான், எங்களுக்குள்ள இதுவே முடிஞ்சு போயிடும், எங்களுக்கு விவசாயத்துல லாபமே கிடைக்காது, நஷ்டமா தான் போகும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்த உடனே அந்த பொண்ணுகளும் சரி எங்களை மன்னிச்சிருங்க, நாங்க தெரியாம எடுத்துட்டோம், இனிமேல் எடுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்றாங்க. உண்மைதானே, விவசாயிகள் எவ்வளவோ கஷ்டப்படுறாங்க, எவ்வளவோ நஷ்டம் தான் படுறாங்களே தவிர லாபம் தான் வரமாட்டேங்குது அவங்களுக்கு. வரவங்க எல்லாரும் இந்த மாதிரி செஞ்ச விவசாயிகள் வாழ்க்கையே அவ்வளவுதான். இதுல திருடங்க வேற எங்கேயும் திருடாம இதுல போயா திருடுவானுங்க, இருந்திருந்தோம் கிடைக்கிற கொஞ்சம் காசு இவங்களுக்கு கிடைக்காமையே போயிடும். இந்த சைடு முன்ன அவனோட தோட்டத்தில் எல்லாமே வளர்ந்துருக்கும் அப்படின்னு சொல்லி சந்தோஷமாக பார்க்கான்.
ஆனால் வந்து சிலதுல இருந்து முளைக்கவே இல்லை. என்னது முளைக்கவே இல்லை அப்படிங்கும் போது முளைச்சிருக்கும். ஆனால் வந்து இந்த காட்டு மான்கள் தான் வந்து இது எல்லாத்தையுமே சாப்பிட்ரும் அப்படின்னு சொல்லி சாம் அங்கிள் தான் சொல்லிட்டு இருக்காரு. என்னது உண்மையிலேயே காட்டு மான் இதெல்லாமா சாப்பிடுது அப்படின்னு சொல்லி மின்னும் கேட்கான். ஆமா அதுக்கு எல்லாத்தையுமே சாப்பிடுமே அப்படின்னு சொன்னோன்னே இதுல இருந்து எப்படி நாங்கள் எங்களுக்குள்ள கேபேஜுக்குள்ள செடியெல்லாம் காப்பாற்ற அப்படின்னு சொல்லி மின்னும் கேட்ட உடனே அதுக்கு வந்து நீங்கள் வந்து சத்தம் போட்டுக்கிட்டே இருக்கணும். ஏதாவது சவுண்ட் இருந்துச்சுன்னா அந்த மான்கள்லாம் வரவே செய்யாது அப்படின்னு சொன்ன உடனே இவனுங்களுக்கு வேற வழியில இவனுங்களுக்கு தெரிஞ்சது என்னது மியூசிக். அதனால அவங்களோட இன்ஸ்ட்ருமெண்ட் எல்லாம் எடுத்துட்டு வந்து வாசிக்க ஆரம்பிச்சிடறானுங்க. அப்பந்தான் வந்து வராதுன்னு சொல்லிட்டு இந்த சைடு ஹேன் வந்து அடிமையாவே மாறிட்டான். ஹேன் வந்து மாடு மாரி இழுத்துட்டு இருக்கான். அந்த அங்கிள் ஜாலியா உட்காந்து ஸ்வீட் பொடிட்டே சாப்பிட்டுட்டு வந்துட்டு இருக்காரு. ஹேன் வந்து லைட்டா நின்ன உடனே அடிச்சு மாட்டை அடிப்பாங்களா அதே மாதிரி அடிச்சே போ அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. ஹேனும் வேற வழி இல்லாம செஞ்சிட்டு இருக்கான். உனக்கு பிடிச்ச ஸ்வீட் பொடிட்டோ தான்ப்பா, அதுலதான் உனக்கு வேலை வச்சிருக்கேன், வேற ஒண்ணும் இல்ல. இதெல்லாம் அடுக்கி போய் ஸ்டோர் ரூம்ல கொண்டு போய் பார்ப்போம், இதுல இருந்து ஒண்ணு குறைய கூடாது பாத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. இவன் வந்து நைஸா கலந்து லீட்ட போய் பேசிட்டு இருக்கான். உனக்காண்டிதான் நான் எல்லாமே செய்யறேன் தெரியுமா அப்படின்னு. சரி உனக்கு என்ன வேணுமோ நான் செய்யறேன் அப்படின்னு அவளும் சொல்லிடுறா. அப்ப நான் நாளைக்கு என்னோட டேட்டிங் வருவியா அப்படின்னு சொல்லி இவனும் பிட்ட போட்டுடுறான். உடனே அந்த பொண்ணு நமக்கா நீ இவ்வளோ காண செய்ற, நம்ம டேட்டிங் தானே போயிடலாம் அப்படின்னு சொல்லி அவளும் சரின்னு சொல்லிடுறா. வரும்போது அவளை சும்மா விட மாட்டான் போல இருக்கு. ஸ்வீட் பொடிட்டோ கொடுத்துட்டு தான் வர்றான் பாவம். இந்த சைடு யூனி வந்து இவங்களை பார்க்க வரும்போது மின்னு வந்து நாங்களாம் நைட்டு ஃபுல்லாக முழிக்கணும், எங்களுக்கு வந்து காஃபி தேவைப்படுது, நீ போட்டுத்தான் அப்படின்ன உடனே ஏன்பா உங்களுக்கு தான் கடவுள் 2 கை கொடுத்துருக்காங்களே அதை வச்சு போடுங்க அப்படின்னு சொல்லி தினாவட்டா சொல்லிட்டு இருக்கா. ஆனால் உடனே மின்னு தான் வந்து பிளாக்மெயிலுக்கு தான் ஒரு மேட்ரு வச்சிருக்கானே ஹாஸ்பிட்டலில் அழுதது அதை வந்து சொல்ல வரும்போது உடனடியாக யூனிகி காஃபி தானே நான் போட்டு தரேன், நான் போடாம யாருமா போட்டு தருவா உங்களுக்குலாம் அப்படின்னு சொல்லி நம்மளாம் ஃப்ளாஸ்கில் தானே போட்டு கொடுப்போம். ஆனால் இவ பாரு ஒரு கேன் நிறைய போட்டு கொடுத்துருக்கா. கிம்மு தான் அந்த கேனை தூக்கிட்டு வந்துட்டு இருப்பான். அப்போ வந்து யாரையோ போத்து பதறி வந்து ஓடிடுறான். யாருன்னு பார்த்தா இல்லையே தான் பார்த்து பயந்து ஓடுறான். பக்கத்தில் சாக்கடையிலேயே குதிச்சிடறான். ஏன்டா நீ வந்து உன்னோட ஒய்ஃபை பார்த்து பதறி ஓடுற அப்படின்னு சொல்லி கேட்கான். ஜோவும் அதுக்கு வந்து யாருடா என்னோட ஒய்ஃபு, அதான் உன் ஒய்ஃபு தான் இல்லி தானே அப்படின்னு சொன்னோன்னே இல்லியாவது யாரும் கிடையாது, எனக்கு அவளை பார்த்தாலே பிடிக்காது, அதை வேற நாங்கள் 2 பேரும் மீட் பண்ணிக்கிட்டாலே வந்து அந்த ஓட்டவா ஏன்ட்டி பார்த்துருது, ஒன்று அவ என் மேலே விடுறா இல்லை நான் அவன் மேலே விடுறேன், அதெல்லாம் பார்த்துட்டு தப்பா கொளுத்தி விடுறான் அந்த ஓட்டவா ஏன்ட்டி வேற அப்படின்னு சொல்லி அவளை வேற திட்டிகிட்டு இருக்கான். அப்போனா உனக்கு இவ்வளோ பிடிக்காதாடா அப்படின்னா எனக்கு சுத்தமாக பிடிக்காது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். இந்த சைடு லீவ் பொண்ணு வேற டேட்டிங் கார்டு வெளில வந்து எதனால அவன் கூப்பிட்டவனே நான் வாரேன், சரி இன்னைக்கு வந்து அவன்கிட்ட சொல்லியே எனக்கு அவனை சுத்தமாக பிடிக்கல அப்படின்னு சொல்லியே அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு இருக்கும்போதே ஹேனு வந்துடுறாவா நம்ம போகலாமா அப்படின்னோடனே இவனுக்கு எப்படியாவது இவன்கிட்ட இப்போமே சொல்லிடலாமா அப்படின்னு சொல்லி யோசனை பண்ணி சிரிச்சிட்டு இருக்கா. இந்த சைடு மின்னு யூன்ஹி டியூக்கு சாமு டியூக்கோட தங்கச்சி எல்லாரும் வந்து ஹாஸ்பிட்டல் கும்மலாக கிளம்பி போயிட்டு இருக்காங்க. அப்போ வந்து சாமோட எக்ஸ் லவர் மியாவையும் பார்த்துடுறாங்க. அவள் வந்து இன்னைக்கு தான் காஃபி ஷாப்பை ஓப்பன் பண்ணியிருப்பா போல இருக்கு. கரெக்டாக இந்த கும்மல் வந்து அவளை பார்த்துடுறாங்க. உடனே அவளும் நீங்களும் வாங்க உள்ள வந்து காஃபி குடிங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. நீ ஏன்பா எங்கள்கிட்ட சொல்லலை அப்படிங்கும் போது நீங்களே பிஸியா இருக்கீங்க அதனால தான் நான் உங்கள்கிட்ட சொல்லலை அப்படின்னு சொல்றா. உடனடிய சாம் வந்து கோவிச்சுட்டு இல்லை நான் வரல அப்படின்னு சொல்லி போப்பாக்காரா. ஆனால் வந்து டியூ குடுவாரா, வாடா ஃப்ரீயா காஃபி கிடைக்கி குடிச்சா நீ என்ன குறைஞ்சா போயிடுவா அப்படின்னு சொல்லி இழுத்துட்டு உள்ள போயிடுறாரு. இந்த சைடு மின்னு வந்து காஃபியை குடிச்சு எப்பா இது காஃபியா இல்லைன்னா அமிர்தமா, நேற்றுக்கு காஃபின்னு சொல்லி ஒரு கேவலமான கழனி தண்ணியை ஊற்றி போட்டு கொடுத்தால அதெல்லாம் ஒரு காஃபியா அப்படின்னு சொல்லி அவளை கலாச்சிட்டு இதுதான் காஃபி டேஸ்ட் அப்படின்னு சொல்லி குடிச்சிட்டு இருக்கா மெய் மறந்து. உடனே யூன்ஹி வந்து என்னது ஓனரே வந்து வெயிட்டர் மாதிரி செஞ்சிட்டு இருக்கே என்னாச்சு உனக்கு ஆள் கிடைக்கலையா அப்படின்ன உடனே ஆமாப்பா நான் இப்போ தான் வந்து தொடங்கியிருக்கேன், எனக்கு ஆள் இன்னும் கிடைக்கல, நான் இனிமே தான் வந்து தேடி கண்டுபிடிச்சி வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது டியூக்கோட சிஸ்டர் வந்து என்னது நீங்கள் வந்து வெயிட்ரஸை தேடிட்டு இருக்கீங்களா, நான் வேணா வரட்டா, எனக்கு இது ரொம்பவே பிடிக்கும், எனக்கு இது வந்து கனவு மாதிரி, நான் வந்து வரட்டா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கா. உடனே டியூக் வந்து சொல்றாரு, ஏமா நீ வந்து போன வாரம் வரைக்கும் நெயில் ஆர்ட் தான் உன்னோட ட்ரீம்னு சொல்லிட்டு இருந்தேன், என்னது காஃபி ஷாப்ல வெயிட்ரஸாக இருக்கிறது உன்னோட ட்ரீமா மாறிட்டா அப்படின்ன உடனே ஆமாப்பா ஒவ்வொரு வாரமும் மாறிட்டு இருக்கோம், அதனால உனக்கு என்ன நான் வந்து ஜாயின் பண்ண தான் போறேன் அப்படின்ன உடனே மியாங்கும் சரி நீ ஜாயின் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிடுறா. இந்த சைடு ஹேன் வந்து அவனோட வேலையை ஆரம்பிச்சிடுறான். நம்ம 2 பேரும் கப்பல் டிஷர்ட் போடுவோமா அப்படின்னு சொல்லி அந்த டிஷர்ட்ல ஒரு நாய் மூஞ்சி, அது வேற எந்த மூஞ்சி இல்லை ஹேனோட மூஞ்சி தான், அதை தான் நாயா செஞ்சு வச்சிருக்கான் போல இருக்கு. அதை வந்து அவள்கிட்ட கொடுத்து ப்ளீஸ் என்னோட ரொம்ப வாழ்நாள் ஆசை இதை மட்டும் நீ போடேன் அப்படின்னு சொல்லி கம்பல் பண்ணிட்டு இருக்கான். லீக்கு தான் வேற வழி இல்லையே, அவளுக்காண்டி தான் அவன் தியாகம் செஞ்சிருக்கானே, செஞ்சு தானே ஆகணும்,
சரி என்னோட விதி அப்படின்னு சொல்லி வாங்கி போட்டுக்கிறா பாவம். ட்ரெயினில் போயிட்டு இருக்கும்போது இந்தாச்சா அப்படின்னு சொல்லி அவள்கிட்ட கொடுத்து கொடுத்து வலுக்கட்டாயப்படுதான். அவள் வேண்டாம் வேண்டான்னு சொல்கிறா. இவன் ஊட்டி விட போகும்போது தெரியாமல் தட்டி அவக்குள்ள ட்ரெஸ் எல்லாம் மண்ணா போயிடுது. சரி விடு அப்படின்னு சொல்லி ட்ரெயின்லேருந்து இறங்கி ஒரு 2 பேரும் ஒரு ஸ்டோர் பெஞ்சில் உட்காந்து பேசும்போது ஸ்வீட் பொட்டேட்டோவை எடுத்து கொடுக்கான். அந்த பொண்ணுகிட்ட பிடிக்காத ஸ்வீட் பொட்டேட்டோவை தின்னு சொல்லி வலுக்கட்டாயப்படுத்திக்கிட்டு இருப்பான். அப்போ இவ எப்படியாவது இவன்கிட்ட சொல்லி புரிய வச்சிடணும், நமக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்லி சொல்ல வருவா. அதுக்குள்ளேயும் அவன் மேலே ஒரு மைக்கு விழுற மாரி வந்திருக்கான். அதை பார்த்து இவன் அவளை தள்ளி விட்டு இவன் மண்டையில் வாங்கிக்கிறான் பாவம். அதோட ஆளு மயக்கம் போட்டுடுறான். இவ்வளோ ஐயோ அப்படின்னு சொல்லி அவனை கொண்டு பக்கத்தில் உள்ள ட்ரெயின் மாஸ்டரை கொண்டு காமிச்சு அவர் தான் அடிபட்டதை சரி பண்ணி கொடுத்துருக்காரு பாவம். அதுக்கப்புறம் அவரும் சொல்கிறாரு, பரவாயில்லையப்பா உன்னோட பாய் ஃப்ரெண்ட் உன்னை எவ்வளோ அழகாக ப்ரொடெக்டிவ் பண்ணியிருக்கான், ரொம்ப நல்லவன், இவன் கிடைச்சதுக்கு நீ கொடுத்து வைக்கணும் அப்படின்னு சொல்லி இவனை பற்றி பாராட்டி தள்ளுறாரு. இவளும் உனக்கு எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, எனக்கு பரவாயில்லப்பா, இதே உனக்கு அடிபட்டுருந்துச்சுன்னா நான் என்னால் தாங்கிருக்கவே முடியாது, அது வரைக்கும் அவன் என்னோடயே முடிஞ்சிட்டு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் சரி நீ எதோ சொல்ல வந்திய சொல்லு அப்படின்னு சொன்னோன்னே, இப்போ எப்படி இவளால் சொல்ல முடியும்? இவளும் சரி சொல்லலாமான்னு பார்க்கும்போது அவன் மண்டையிலேருந்து ரத்தம் அப்படி பொலன்னு வலியுது. அதை பார்த்தவொன்னே உன் மண்டையில் ரத்தம் அப்படின்னா, அதெல்லாம் பரவாயில்ல அப்படின்னு சொல்லி அசால்ட்டை தொடச்சி விட்டு கேட்டுட்டு இருக்கான். அது ஒன்றுமில்லை அப்படின்னு சொல்லிடுறா பாவம். இந்த சைடு காஃபி ஷாப்பில் மியாங் பொண்ணை 2 பயிலுக பிடிச்சி வம்பிழுத்திட்டு இருப்பானுங்க. அதை பார்த்த உடனே சாமுக்கு கோவம் பொங்கி எழுந்து அந்த ஆள்கள் கூட சண்டை போட போறாரு. ஆனா பாவம் அவனுங்க தான் இவர் கையை உடச்சி விட்டுறானுங்க. உடனே யூன்ஹி மின்னு நீ போய் சண்டை போடு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அவன் நவர்ற மாரி தெரியலையே. உடனே டியூக்கை பார்த்து நீங்களாவது போங்க அப்படின்னு அவன் அந்த சைடு பார்த்து திரும்பிக்கிறான். உடனடியாக இவனுக்கு யாருமே ஆம்பளை இல்லைடா, நான் இருக்கேன்டா அப்படின்னு சொல்லி யூன்ஹி போய் என்னடுறா பாப்போம் அப்படின்னு சொல்லி வம்பிழுத்திட்டு இருக்கா. உடனடியாக அவன் யூன்ஹியை பிடிச்சி அசால்ட்டை தள்ளி விட்டுறான். யூன்ஹியை தள்ளி விட்டோன்னு மின்னுக்கு கோவம் வருது பார்க்கணும். உடனடியாக அவனுங்களை பிடிச்சி அடிக்க ஆரம்பிக்கான். அப்போ ஒருத்தனோட சேர்ந்து கெட்டி பிடிச்சி உருண்டு போவேல லாஸ்ட்ல கண்ணு பார்க்குற மாதிரி ஆயிட்டு, இந்த கண்ணை நான் எங்கேயோ பார்த்துருக்கேன் அப்படின்னு சொல்லி எந்திரிச்சு நின்று இந்த தட்டெல்லாம் வச்சு அவன் கண்ணை மறைச்சு பார்க்க, நான் கண்டுபிடிச்சிட்டேன், அந்த அழகான கண்ணு அது நீதான், திருடன் நீதான் அப்படின்னு சொல்லிடுறான். உடனடியா 2 திருடன்களும் பயந்தடிச்சு ஓடுறானுங்க. உடனே இந்த கூட்டமும் அவனுங்களை துரத்துதுங்க. அவனுங்க திருடனுங்க 2 பேரும் ஓட போகும்போது சாமோட தாத்தா கையில் சாக்லேட்டோட வந்துட்டு இருக்காரு பாவம். அவரோட சாக்லேட்லாம் தட்டி விட்டுட்டு போயிட்டு இருக்கானுங்க. தாத்தாவோட உயிர் என்னது சாக்லேட், அதை தட்டி விட்டுட்டானுங்கன்னா தாத்தாவே எப்படி இருப்பாரு? அவ்வளோதான், அவனுங்க செத்தானுங்க. சும்மாவே தாத்தா பயங்கர ஆளு. அவர் கராத்தால பிளாக் பெல்ட்டான், சூப்பராக செய்வாராம் சண்டை. இவரை பார்த்தாலே ஊரே நடுங்கும் அப்படின்னு சொல்லி பில்டப் படிச்சுட்டு இருக்கானுங்க டியூக்கும் சாமும். அதே மாதிரி அந்த தாத்தா தான் அவனுங்க 2 பேரையும் அடிச்சு பிடிச்சதையே. அது வரைக்கும் திருடனுக்கு பக்கமே போகாம நின்றுட்டு இருந்த டியூக் திருடனுங்க எல்லாரையும் போலீஸ் பிடிச்சதுக்கு அப்புறம் கிட்ட போய் அவனுங்களை அடிச்சிட்டு இருக்காரு. விவசாயிகளோட இதையாட நீங்க எடுத்துட்டு போறீங்க அப்படின்னு சொல்லி அடிச்சிட்டு இருக்காரு. மின்னுதான் தடுத்துட்டு இருக்கான். இந்த சைடு ஹேன் லீ கூட ஃபோட்டோ எடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு ஆள்கிட்ட கொடுத்து 2 பேரும் போஸ் கொடுத்துட்டு இருக்காங்க. ஹேன் தான் சிரிச்சுக்கிட்டே போஸ் கொடுத்துட்டு இருக்கான். லீ மூஞ்சில தான் ஆடிட்டு இருக்கு பாவம். இதோட என்னால் முடியலப்பா அப்படின்னு சொல்லி அவ சொல்ல போவேல அவ கால் தடுக்கி பின்னாடி கீழே விழுற மாரி ஆயிடுவா. ஹேன் தான் அவளை பிடிச்சி முன்னாடி தள்ளிவிட்டு இவன் பின்னாடி ஃபுல்லாக கவுந்து விழுந்துடுறான். அவன் விலையில தேனி கூட்ட வேற தட்டி விட்டுருப்பான் போல இருக்கு. அங்கே ஃபுல்லாக தேனியாக இருக்கு. அது எல்லாம் இவனை பிடிச்சி ஃபுல்லாக கடிச்சு விட்டுறதுக்கு பாவம். மூஞ்சி முகரம் எல்லாம் வீங்கி போய் கிடக்கா. லாஸ்ட்ல அவனை ஆம்புலன்ஸில் ஏற்றுறாங்க. அப்போ லீ என்னாச்சு இவர் பிறச்சிக்கிருவாரா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, இதெல்லாம் விஷம், ரொம்பவே கூட உள்ள தேனீக்கள், இவன் பொழைக்கிறது ரொம்பவே கஷ்டம் அப்படின்னு சொல்லிடுறாரு. அதை கேட்ட ஹேனை என்னாச்சு அப்படின்னா நான் செத்து போறேனா, கடைசி அந்த பொண்ணுகிட்ட ஒன்று சொல்லிக்கிறேன், நான் உன்னை லவ் பண்ணுறேன், நீ என்னை லவ் பண்ணுறியா அப்படின்னு சொல்லி கேட்கான். அதுக்கு லீயும் சும்மா ஒன்றுமே சொல்லாமல் நின்றுட்டு இருப்பா. பக்கத்தில் உள்ள எல்லாரும் உனக்காண்டி தான் அவன் இவ்வளோகான பெரிய ரிஸ்க் எடுத்து உனக்காண்டி உன்னைய காப்பாற்றிட்டு அவன் விழுந்திருக்கான், நீ ஒரு ஓகே கூட சொல்ல மாட்டியா அப்படின்னு சொல்லி எல்லாரும் சேர்ந்து லீயை கம்பல் பண்ணுறானுங்க. உன்னை லீயும் சரி நான் உன்னை லவ் பண்ணுறேன் அப்படின்னு சொன்ன உன்னை தான் ஹேனுக்கு பெருமூச்சு உள்ளே இழுத்துட்டு போகிறானுங்க அவனை. இந்த சைடு சாம் மியாங்க பார்க்க வந்திருப்பான். அப்போ அவளோட பொண்ணை தான் பார்க்கான். உன்னை அந்த பொண்ணுகிட்ட பேச்சு கொடுக்கான். இந்த மாதிரி உன் பேர் என்னம்மா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, முதல்ல பொண்ணுகள்கிட்ட எப்படி பேசணும்னு அதை நீ தெரிஞ்சுக்கோ, ஃபர்ஸ்ட் நீ தான் இன்ட்ரடியூஸ் ஆகிக்கணும், ஃபர்ஸ்ட் உன் பேர் என்ன அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, என்னோட பேர் சாம் அப்படின்னு சொன்ன உடனே, என்னது சாமா, இது என்ன பொம்பளை பேர் மாரி இருக்கு, எனக்கு பிடிக்கலப்பா, சரி நீங்கள் யாரை பக்கம் வந்திருக்கீங்க அப்படின்னா உங்கள் அம்மாவை தான் அப்படின்னா, எங்கள் அம்மா உங்களுக்கு யார் அப்படின்ன உடனே நான் உங்கள் அம்மாவோட ஃப்ரெண்டு அப்படின்னு சொல்கிறான். எங்கள் அம்மாவுக்கு டேஸ்ட்டே கிடையாதுப்பா, இந்த மாதிரிலாம் ஃப்ரெண்டு பிடிச்சிருக்காங்க, எனக்கு இந்த பூசணிக்காய் மட்டும் பிடிக்கவே இல்லை அப்படின்னு சொல்லி கோச்சிட்டு ஓடிடுறா.
சாம் வந்து இப்படி இல்லாம இருக்காங்க அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணை பார்த்துட்டு இருக்கான். அப்ப கரெக்டா மியாங் வந்து என்னாச்சு நீங்க ஏன் வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லி சாம பார்த்து கேட்ட உடனே நீ வந்து காஃபி ஷாப் ஓபன் பண்ணிருக்கல உனக்கு ஒரு கிஃப்ட் வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லி கொடுக்கான். அது வேற ஒண்ணு இல்ல பெப்பர் ஸ்ப்ரே தான். இந்த மாதிரி எவனாவது உன்ட்ட வம்பில் தானுங்க அப்படின்னா அவனுக்கு மூஞ்செல்லாம் அடிச்சு விட்டுரு அப்படின்னு சொல்லி கொடுக்கான். பொண்ணு மியாங்க்கு ரொம்பவே சந்தோஷமா வாங்கிக்கிறா. இந்த சைடு எப்படியோ ஹேன் வந்து மெடிக்கல் மிராக்கிளா உயிர் பிழைச்சி வந்துட்டான். வந்தவன் சும்மா இருப்பானா, லீவ் பொண்ணை வந்து பிடிச்சி நடத்திட்டு இருக்கான். நடக்க முடியாம தான் நடக்கான். ஆனா வந்து அவளை கொண்டு வீட்டில் தான் விடுவானா. அதுதான் டேட்டிங்கோட ப்ராசஸ் அப்படின்னு சொல்லி விட்டுட்டு இருக்கான். அதுக்கு சொல்கிறேன் எப்போ நீ ஃபஸ்ட்டு உன் வீட்டுக்கு போ அப்படின்னு. இல்லை நான் வந்தே தீர்வேன்னு சொல்லி அடம் பிடிச்சி வந்துட்டு இருக்கான். லீவ் வேற வழி இல்லாமல் அவனை கூப்பிட்டு வந்துட்டு இருக்கா. அதுக்கப்புறம் ஒரு வழியாக வந்து லீவ் வீட்டுக்கும் வந்த உடனே எப்போதும் போல் உனக்கு பிடிச்ச ஸ்வீட் பொடிட்டோ அப்படின்னு சொல்லி ஒரு கவர் நிறையா கொடுத்துட்டு போயிட்டு வேற நீ பத்திரமா இருந்துக்கோ அப்படின்னு சொல்லி ரொம்பவே பாசமாக சொல்லிட்டு போகிறான். ஹேனு வந்து விளையாட்டுக்கு தான் வந்து லீவ் பின்னாடி சுற்றுறான்னு பார்த்தா ரொம்பவே ஒரு கூறி தான்ப்பா அவன் லவ் பண்ணுறான் போல இருக்கு. இந்த சைடு மின்னு வந்து அந்த ஆன்ட்டிகிட்ட வந்து ரீலாக சுற்றிட்டு இருக்கான். நான் தான் எப்படி ஹீரோ மாரி அந்த திருடன்களை பிடிச்சேன்னு தெரியுமா, அப்படி பிடிச்சேன் இப்படி பிடிச்சேன்னு சொல்லிட்டு இருக்கான். இவ்வளோ நல்ல விஷயம் செஞ்சுருக்கியாப்பா, உனக்காண்டி நான் வந்து ஏதாவது செய்யணும்னு ஆசைப்படுறேன், உனக்கு என்னப்பா பிடிக்கும் அப்படின்ன உடனே எனக்கு ஸ்பெகத்தி தான் பிடிக்கும் ஆண்டி செஞ்சு தாங்க அப்படின்னு சொல்கிறான். கண்டிப்பா நான் செஞ்சு தரேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு பாவம். ஆனால் சுற்றி உள்ள ஆட்கள் எல்லாரும் உஷாராயிரானுங்க மின்ன தவிர. ஏன்னா அந்த ஆண்டி ஸ்பெகத்தி செஞ்சிச்சுன்னா சாக்கடையில் உள்ள நூல் மாரிலாம் இருக்கும் பாவம். எல்லாரும் சேர்ந்து திட்டுறானுங்க மின்ன. அப்போ தான் மின்ன ஐயோ இல்லை எனக்கு ஸ்பெகத்திலாம் பிடிக்காது, எனக்கு ஆன்ட்டி கையால் செய்கிற நூடுல்ஸ் மட்டும் தான் பிடிக்கும் அப்படின்னு சொல்லிடுறான் பாவம். அதுக்கப்புறம் தான் போன உயிர் எல்லாருக்கும் திருப்பி வருது. அதுக்கப்புறம் ஓட்டவா ஆன்ட்டி வந்து இல்லையே கூட்டு வந்து இந்த மாதிரி அவளை ஒரு அழகான ஃபோட்டோ எடுத்து கொடுங்கப்பா, அவள் அம்மா இவளை பார்க்கணுன்னு ஆசைப்படுறாங்க அப்படின்னு சொன்ன உடனே ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு முன்னாடி இந்த பொண்ணை நான் வந்து அழகாக மேக்கப் போட்டு கூட்டு வரேன் அப்படின்னு சொல்லி ஆன்ட்டி வந்து கூட்டு போகுது. அழகா ரெடி பண்ணி கூட்டு வந்திருக்கு. முன்னாடி உள்ள முடியெல்லாம் எடுத்து அழகா பின்னி சூப்பராக கூட்டு வந்திருக்கு. பார்த்தோன்னே இவனுக்கு எல்லாரும் எப்பா பரவாயில்லையே கிம்மு உன்னோட ஒய்ஃப் ரொம்பவே அழகா இருக்காளே, ஏஞ்சல் மாதிரி இருக்காளே அப்படின்னு சொல்லிடுறானுங்க. கிம்மு வந்து மெய் மறந்து ரசிச்சிட்டு இருக்கான். ஆமா இவன் ஏஞ்சல் மாதிரி தான் இருக்கா அப்படின்னு சொல்லி அவன் உள்ளேயே சொல்லிக்கிறான். அதுக்கப்புறம் அந்த பொண்ணை ஃபோட்டோ எடுத்தவொடனே ஓட்டவா ஆன்ட்டி இல்லி மட்டும் எப்படி தனியாக இருக்க முடியும், அவளோட ஹஸ்பண்டானா நீயும் வான்னு சொல்லி கிம்மி இழுத்துட்டு போய் 2 பேரும் கப்பல் ஃபோட்டோ எடுக்க பாவம். அதால் என்ன முடியுதோ அதை செஞ்சிடும். ஆனால் கிம்மு வந்து எப்போதும் திட்டுவானே, அவளை கண்டாலே ஓடிடுவானே. ஆனால் இன்னைக்கு மட்டும் பழகா வந்து அவள் பக்கத்தில் போய் உட்காந்து ஃபோட்டோக்கெல்லாம் போஸ் கொடுத்துட்டு ஓட்டவா ஆண்டி நீ வாழ்நாளில் எனக்குன்னு செஞ்ச ஒரே நல்ல விஷயம் இதுதான் அப்படின்னு சொல்லி மனசுக்குள்ளே நினச்சிக்கிறான். அதுக்கப்புறம் அவனும் வந்து இல்லி கூட சேர்ந்து ஃபோட்டோ எடுத்துக்கிறான். இல்லி ரொம்பவே சந்தோஷமாக இருக்கா. இவன் சொல்ற என்னாச்சு இவ பக்கத்தில் இருந்தவனே எனக்கு ஹார்ட் பீட்லாம் எனக்கே சத்தமாக கேட்குதே, ஐயோ நான் என்ன விழுந்துட்டேனா, விழக்கூடாது அப்படின்னு சொல்லி மனசுலேயே நினைச்சிட்டு இருக்கான். 2 பேரும் சூப்பராக ஃபோட்டோ எடுத்துடுறாங்க. இதோட இந்த எபிசோட் முடியுது. இந்த ட்ராமா உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம RR Dramas சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.